வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பார்த்தலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரியாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட் குழந்தைகள் எல்லாம் பார்த்து பத்திரம், ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் நம்ம இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த படத்தோட கதை மற்றும் இந்த படத்தோடைய ஒரு கம்ப்ளீட் விமர்சனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறையா மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து ரீசெண்ட் மூவிஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படங்கள் ஓரளவுக்கு கதைக்களம் திரைக்கதை நல்லா இருந்தாலே மக்கள் மத்தியில் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். சரிங்க, ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன சொல்லிட்டு மற்ற விஷயம் பேசுவோம். இப்போ என்னென்னா, ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் காளி வெங்கட் மற்றும் ஒரு 2 கதாபாத்திரம், இவ்வளோதான். ஒரு 5-6 கதாபாத்திரம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வேலையை தொலைவிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை வந்து சொல்ல, அந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் லெவல் அப்படிங்கிறதும் வந்து பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது யாரும் முன் வரல. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கதையை வந்து நம்மளே தயாரிக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட பணம் இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஒரு கம்ப்ளீட் மூட் அவுட். ஸோ வந்துட்டு உட்காந்துட்டு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா, மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வழக்கமாக தன்னுடைய கணவர் எப்படி அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கேரிங்காக இருக்கார். அந்த சைடு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளி வெங்கட் வந்து 15 வருஷ நட்பு அவர் கூட இருக்கவர். எப்படின்னா ஒரு ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ எதுவுமே அவரை நம்பி நம்ம பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பணம் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிப்பார். யாருன்னா அந்த அரசியல்வாதி. அப்படிப்பட்டவர் வந்து காளி வெங்கட் கிட்ட வந்து ஒரு சில கோடிகளை கொடுத்து பணம் பட்டுவாடா பண்ணியிருப்பா, ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, கொடுத்தனும் ஓட்டெல்லாம் வாங்கி ஆஸ் யூஷுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பணமெல்லாம் கொடுக்குறாரு. பணத்தை வாங்குற காளி வெங்கட்டுக்கு என்னென்னா, தன்னுடைய பர்சனல் தேவை, பர்சனல் அப்படி இல்லை, ஒரு மெடிக்கல் தேவைக்காக அவர் வீட்டுக்கு அந்த பணம் வந்து தேவைப்படுது, அவருடைய மகளுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு நிர்பந்தத்தில் என்னன்னா, அந்த பணத்தை வந்து அவர் ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டு, இதுலேருந்து ஒரு 50 லட்ச ரூபா எடுத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க அதை சால்வ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அதை கையாடல் பண்ணுறதுக்கான ஒரு வழியை கடைப்பிடிக்கிறார், வகுக்கிறார் திட்டத்தை. இதை தெரிஞ்சு கொண்ட எம்எல்ஏ ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதி ஆட்கள் இவரை வந்து வெட்டிடுறாங்க, துரத்த போட்டு தள்ளுறாங்க. இவர் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குத்துயிர் கொலையுயிருமா வந்து நேராக நம்ம ஹீரோயினோடைய வீட்டை வந்து கதவை தட்டுறாரு. தட்டி ஹீரோயின் முன்னாடியே விழுந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு சாவுறார். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு மேலே ஒரு இடத்துல நான் பதுக்கி வச்சிருக்கேன், அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, எடுத்து நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு எப்படி வேணால் இருந்துக்கங்க, அதில் ஒரு 50 லட்சம் மட்டும் ஏன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்து டாக்டர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அதோட பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிரும். ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக இருந்துக்கலாம், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் வந்து அவரோட வாழ்க்கை அங்கே முடியப்படுகிறது. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, அந்த பணத்தை தேடி போய் எடுத்த இவங்க அந்த பணத்தை எடுத்தாங்களா, அந்த பணத்தை எடுத்து படம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற கூடிய இடத்துக்கு போகும்போது அந்த பில்டிங்கில் சொன்னார் பார்த்தீங்களா பதுக்கி வச்ச பணம், அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது. ஸோ காளி வெங்கட் சொன்ன மாதிரி அவருடைய பிரச்சனைகளை இவங்க சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கதைக்களம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம். படத்தோட கதையே வந்து ஒரு போதுமானது தான். பட் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பயமோ ஜம்பிங் ஸ்கேரியோ ஒரு 3 சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும், மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா, அவ்வளோ பெரிய ஜம்பிங் ஸ்கேரிலாம் கிடையாது. சார் சுந்தர்சிக்கு மேலேயாப்பா ஜம்பிங் ஸ்கேரி. காஞ்சனாவுக்கும் நம்ம சுந்தர்சி இருக்கக்கூடிய அரண்மனை பிரான்சிஸ் காஞ்சனாவுக்கு மேலேயா ஒரு ஜம்ப் ஸ்கேரி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மூவி டிசைஸ் சொல்கிறேன். இல்லை என்னன்னா, பழங்காலத்து ஜென்ம நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு வேலை செய்கிற அந்த கிளவியை பார்த்தாலே நமக்கு அள்ளு விடும். அந்த மாதிரி என்னென்ன சொல்கிறது, அந்த கிளவியோட என்ன சொல்கிறது, அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த காலை பிடிச்சி அந்த ஹீரோவோட காலை பிடிச்சி இழுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த குழந்தை வந்து அந்த ஹீரோவையே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுற மாதிரி வந்து பண்ணுற சீன், போட்டு தள்ளுற மாதிரிலாம் கொண்டு போகும் அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து செமையாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சாங்க.
ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா சுவாரஸ்யம் பெருசாக இந்த படத்தில் இல்லை. நேக்கு சிரிப்பே வரலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படத்தில் பெருசாக வரலை. ஹாரர் நிறைய ஹாரர் மூவி பார்த்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹாரர்லாம் அவ்வளோலாம் இதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறத ஓகே நிறையா பார்த்துருக்கீங்க. புதுசாக போகிறவங்களுக்கே வரல அப்படிங்கிறதான் வந்து ஒரு பரிதாபமான விஷயம். மற்றபடிக்கு இந்த படத்தை வந்து சிறப்பான வழியில் எடுக்கணும் தான் டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு. எடுத்த விதமெல்லாம் ஓகே தான். பட் படம் பெருசாக நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிறதான் ஒரு சோகமான ஒரு விஷயம். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். பட் அதுக்காக பாருங்கள் அப்படின்னு நான் யாரும் கட்டாயப்படுத்தலை. இந்த படத்தோட கதைக்களம் அதே போல் இந்த படத்தோட விமர்சனத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இது எல்லாமே ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.